அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்பகமான ஹதீஸ்கள், பயனுள்ள இஸ்லாமிய பயான்கள், ஈமானை அதிகரிக்கும் நினைவூட்டல்கள், உங்கள் இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். அல்லாஹ் நமக்கு பயனுள்ள அறிவையும் அதை நடைமுறைப்படுத்தும் அருளையும் வழங்குவானாக. ஆமீன். வாருங்கள், இன்றைய வீடியோவை தொடங்கலாம். மஸ்ஜித் அக்ஸாவில் பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு நம் அனைவருக்கும் தெளிவாக தெரியக்கூடிய காரியங்கள் தான். ஒருபுறம் சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள், இந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் வாலிபர்களும் அல்லாஹுடைய இல்லத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு புறம் இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹுவை மறந்த நிலையிலும் இருக்கக்கூடிய சமூகத்தையும் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். பசித்தவன் உணவின் விரிப்பை நோக்கி எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என்னுடைய சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக இருப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் யௌமைதின் கதீர், அந்த நாளில் உங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்றுதான் உங்களுடைய மதிப்பு இருக்கும். கடலில் வரக்கூடிய நுரைக்கு மதிப்புண்டா? கிடையாது. அதுபோல் எவ்வளவு லட்ச மக்கள், எவ்வளவு மில்லியன் மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அந்த எண்ணிக்கைக்கெல்லாம் மதிப்பே இல்லாத நிலைமை ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். சஹாபாக்களுக்கு வஹன் என்றால் என்னவென்று தெரியவில்லை. யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், வஹன் என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய சமூகத்தின் நிலைமையை எடுத்து சொன்னார்கள். ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை பெருகிவிடும், மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த இரண்டு தன்மை ஏற்படும் நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை உங்கள் மீது சாட்டியிருப்பான். உங்கள் மீதுள்ள பயம் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அறவே எடுக்கப்பட்டு விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. நாம் நம்மை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். பலஸ்தீனை கைப்பற்றுவது, மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றுவது, இதுவெல்லாம் வேறு அம்சங்கள். இதற்கு முன்னால் இந்த சமூகம் தன் நிலைமையை மாற்றாதவரை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வர முடியாது. வலா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அல்லாஹ்வின் வாக்குறுதி அது. முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை, அவ்வளவுதான். முஃமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எப்போது? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால், இந்த சமூகம் தன் நிலைமையை மாற்றினால் அல்லாஹ் அவனுடைய விதியை மாற்றுவான். அவனுடைய உதவியை அல்லாஹ் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சமூகமாக எம்மை ஆக்குவானாக. அல் குதுஸ், ஜெருசலம். அல் குதுஸ் என்றால் அத்துஹுர், சுத்தமானது என்ற அர்த்தம் அரபி மொழியில். மஸ்ஜிதுல் பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்திஸ் என்றால் சுத்தமான இல்லம், அழுக்குகள் குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் தூய்மையான இல்லம். அர்துல் முகத்தஸா, பலஸ்தீனை அழைக்கக்கூடிய பெயர் அர்துல் முகத்தஸா. தூய்மையான பூமி அது, சுத்தமான பூமி அது. பரிசுத்தமாக்கப்பட்ட புனித பூமிகளில் ஒன்று பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய பலஸ்தீன், அந்த பூமி அல் குதுஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குதுஸ், இந்த பூமி, இந்த ஜெருசலம் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துக்குரியது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்தஸ்துக்குரியது. ஏன்?
இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று வாழக்கூடிய எல்லா முஃமின்களுடைய உள்ளத்திலும் இதற்கென்று ஒரு தனி அந்தஸ்து உண்டு. மஸ்ஜிதுல் அக்ஸா முஃமின்களுடைய அக்கீதா, முஃமின்களுடைய அக்கீதா கொள்கை அது. அதை நேசிப்பது, அதற்கான உதவி செய்வது, அதற்காக போராடுவது, அதனை மீட்பதற்காக தன்னால் ஆன உதவியை, தன்னால் ஆன முயற்சியை செய்வது முஃமினுக்கு அக்கீதா கொள்கை அது. அதிலிருந்து விடுபடுபவன் முஃமினாக முஸ்லிமாக இருக்க முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய குடும்பத்தை, எதையும் இழப்பதற்கு ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமான அடித்தளத்தை இட்டிருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஃமின் சமூகத்திடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவது. ஏன்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணியப்படுத்தியவன் யார்? யார்? பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களா அல்லது இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களா? யார் கண்ணியப்படுத்தியது அந்த பூமியை? மஸ்ஜிதுல் அக்ஸா, அர்துல் முகத்தஸா, அந்த பலஸ்தீன் பகுதிகள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் சொல்கிறார். அதில் பெரும்பான்மையான நபிமார்கள், இன்று நாம் புனிதமாக கருதக்கூடிய நபிமார்களுடைய எல்லா வரலாறுகளை அல்லாஹ் சொல்லும் பொழுதும் இந்த பலஸ்தீனுடைய பகுதியோடு, ஜெருசலத்துடைய பகுதிகளோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துகிறான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், وَنَجَّيْنَاهُ وَلُوطًا إِلَى الْأَرْضِ الَّتِي بَارَكْنَا فِيهَا لِلْعَالَمِينَ. நபி லூத்தை அல்லாஹ் பாதுகாத்தான், இப்ராஹீமை அல்லாஹ் பாதுகாத்தான். பாதுகாத்து அல்லாஹ் மனிதர்களுக்காக பரக்கத் செய்த அந்த பூமியில் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். அவர்களை பாதுகாத்து அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். வலி சுலைமான் الريح عاصفا. சுலைமானுக்கு அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் காற்றை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். அந்த காற்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு இந்த பூமியில் அவர்களை அழைத்து சென்றது. அல்லதி பாரக்னா ஃபீஹா, அல்லாஹ் பரக்கத் செய்த பூமியை நோக்கி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோடு வந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டார்கள், யா கௌம், கூட்டமே, உதுகுலுல் அர்தல் முகத்தஸா, புனித பூமியில் நீங்கள் நுழையுங்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹ். அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்டவன்? தன்னுடைய அடிமையாகிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவுடைய நேரத்தில் அழைத்து சென்றான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதனுடைய எல்லை புறங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்தான். எல்லா நபிமார்களில் குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த பூமியை அல்லாஹ் தொடர்பு படுத்துகிறான். தொடர்பு படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாரக்னா ஃபீஹா அர்துல் முகத்தஸா பாரக்னா ஹவ்லஹு. இது எதை நமக்கு உணர்த்துகிறது? மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய எல்லை பகுதிகளும் ஜெருசலத்துடைய பகுதிகளும் அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்டது. இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார்கள். மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. மதீனா யாரால் புனிதப்படுத்தப்பட்டது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். ஆனால் அல்லாஹ் இந்த ஜெருசலத்தை, இந்த பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை அவனாக நேரடியாக பரக்கச் செய்தான். அவனால் நேரடியாக கண்ணியப்படுத்தப்பட்டது என்று இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்புகளை நமக்கு சொன்னார்கள். அந்த இடத்துடைய சிறப்பையும், அந்த இடம் எதனால் சிறப்பு படுத்தப்பட்டதோ அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பையும் சொன்னார்கள்.
இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா துஸத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸா, மூன்று இடத்தை தவிர இந்த பூமியில் வேறு எந்த இடத்திற்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு அல்லது புனித பூமி என்ற பயணத்தை நோக்கமாக கொண்டு பயணம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மஸ்ஜிதி ஹாதா, அந்த மூன்று மஸ்ஜிதில் ஒரு மஸ்ஜித் என்னுடைய மஸ்ஜித். எது? மஸ்ஜிதுன் நபவி. இரண்டாவது மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா. மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மூன்று புனித தலம் உண்டு. ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று தான் முஸ்லிம்களுக்கு புனித தலங்கள். இந்த மூன்றை தவிர வேறு எந்த இடத்திற்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு நன்மையை நோக்கமாக கொண்டு பயணம் செய்வதை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்த் அவ்வலன், முதலாவதாக இந்த பூமியில் நிறுவப்பட்ட அல்லாஹ்வுடைய இல்லம் எது? எது? அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா. சும்மை, அதற்கு பிறகு எது அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இரண்டாவது இந்த பூமியில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அபூதர் மேலும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கம் கான பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம், இடைப்பட்ட காலம் எவ்வளவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 சனா, 40 ஆண்டுகள். மஸ்ஜிதுல் ஹராம் நிறுவப்பட்டு 40 ஆண்டுகளில் இரண்டாவது இல்லம் இந்த பூமியில் நிறுவப்பட்டது. இதை பற்றி பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவுடைய காலத்திலும் மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு 17 மாதங்களும் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக ஆக்கி தொழுதோம். முஸ்லிம்களுடைய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் கிப்லாவாக ஆக்கியது எது? மஸ்ஜிதுல் அக்ஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கு 16 அல்லது 17 மாதங்களுக்கு பிறகுதான் கிப்லா மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி மாற்றப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா. இந்த பூமியில் நிறுவப்பட்ட இரண்டாவது அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஸ்ராவுடைய பயணத்தை முடித்த இடம், மிஅராஜுடைய பயணத்தை ஆரம்பித்த இடம். இஸ்ரா மிஅராஜ் இரண்டு வேறுபட்டது. இஸ்ரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவுடைய நேரத்தில் பயணம் செய்தது இஸ்ரா என்று சொல்லப்படும். மிஅராஜ் என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வானங்களை நோக்கி பயணம் செய்தது மிஅராஜ் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை எப்படி மேற்கொண்டார்கள்? கனவிலா? உடல் மட்டுமா அல்லது உயிர் மட்டுமா? அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதாவின் படி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை உடலாலும் உயிராலும் மேற்கொண்டார்கள். கனவில் அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை உடலாலும் உயிராலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை, அங்கிலிருந்து 7 வானங்களை கடந்து அவரை சந்திக்கும் வரை அல்லாஹ் அழைத்து சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து சொல்கிறார்கள், நான் காபாவின் அருகிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஜிப்ரீல் வந்தார். உதீது பில் புராக், புராக்குடைய வாகனத்தோடு. வஹுவ தாப்பா, அது ஒரு மிஷின் கிடையாது, அது ஒரு விலங்கினம் தான். வஹுவ தாப்பத்துன் அபியதுன், வெள்ளை நிறத்துடைய விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌகல் ஹிமார் வ தூனல் பகல், குதிரையை விட உயரமானது அல்லது
கழுதை, கோவேரி கழுதை விட கட்டையானதும் அல்ல, நடுத்தர உயரமுடையது. அது தன்னுடைய பார்வையை எங்கே வைக்குமோ அங்கே தன்னுடைய அடுத்த எட்டை எடுத்து வைக்கும். ஒருவருடைய பார்வை எங்க தூரத்தில் விழுமோ அந்த இடத்தில் அது தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் பயணித்தேன் ஹத்தா அதைது பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸை அடையும் வரை நான் அதிலிருந்து இறங்கி ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தி அல்லதி யர்பிது பிஹில் அன்பியா, நபிமார்கள் அந்த விலங்கினத்தை பைத்துல் முகத்தஸில், பைத்துல் மக்திஸில் எங்கே கட்டுவார்களோ அந்த இடத்தில் நான் கட்டினேன். புராக்குடைய வாகனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பயணித்த வாகனம் அல்ல. நபிமார்களில் பலரும் பயணித்திருக்கிறார்கள். நபிமார்களில் பலரும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த வாகனத்தை கட்டி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثم دخلت المسجد فصليت فيه ركعتين. அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நான் நுழைந்தேன், 2 ரக்அத்துகளை தொழுதேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்திலேயே பைத்துல் மக்திஸில் 2 ரக்அத்துகள் தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிக அழகான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் அருகில் நின்று கொண்டிருக்கும் பொழுது குறைஷிகள் வருகிறார்கள். குறைஷிகள் வந்து இஸ்ராவுடைய பயணத்தை பற்றிய நிகழ்வுகளை கேட்கிறார்கள். அப்போது கேட்டார்கள், பைத்துல் மக்திஸை பற்றி எங்களுக்கு விவரியுங்கள். யா ரசூலல்லாஹ், பைத்துல் மக்திஸிற்கு இரவுடைய நேரத்தில் சென்றேன் என்று சொல்கிறீர்களே, அந்த பைத்துல் மக்திஸ் எப்படிப்பட்டது சொல்லுங்கள் எங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகுரிப்து குர்பத்தன் மா குரிப்து மிஸ்லஹு கத்து. அந்த கேள்வி அவர்கள் கேட்டவுடன் நான் நெருக்கடிக்கு உள்ளானேன். என்னால் எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது, அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாதோ என்று நெருக்கடிக்கு உள்ளானேன். அது போன்ற நெருக்கடிக்கு இதுவரை நான் உள்ளாகவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய பார்வையை உயர்த்தினேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை என் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு நான் அவர்கள் கேட்டதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு நான் விவரித்தேன். وَقَدْ رَأَيْتُنِي فِي جَمَاعَةٍ مِنَ الْأَنْبِيَاءِ, நபிமார்களுடைய ஒரு ஜமாஅத்தை நான் அங்கே பார்த்தேன். فَإِذَا مُوسَى قَائِمٌ يُصَلِّي, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் ஷனூஆ என்ற கோத்திரத்தாருடைய மனிதருக்கு ஒப்பாக இருந்தார். وَإِذَا عِيسَى بْنُ مَرْيَمَ عَلَيْهِ السَّلَامُ قَائِمٌ يُصَلِّي, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே நின்று தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் உர்வா இப்னு மஸ்ஊத் அத்-தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருந்தார். அதற்கு பிறகு வஇதா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், கலீலுல்லாஹ் இப்ராஹீமை பார்த்தேன் நின்று தொழக்கூடியவராக. அவர் உங்களுடைய தோழரை போன்றிருந்தார். உங்களுடைய தோழர் என்றால் முஹம்மது ரசூலை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தோற்றம் என்னுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருந்தது. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு இமாமாக நிறுத்தினார்கள். அந்த நபிமார்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நான் தொழுகை நடத்தினேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகளுக்குரியது மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பைத்துல் மக்திஸ். அந்த பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பூமி, அதை பற்றிய நேசம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டிருக்க வேண்டும். இது அரசியல் போராட்டம் அல்ல முஸ்லிம்களுக்கு, அல்லது எல்லை பகுதியை மீட்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல முஸ்லிம்களுக்கு. பைத்துல் மக்திஸுடைய போராட்டம் அக்கீதாவின் போராட்டம், கொள்கையின் போராட்டம். ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக எப்படி போராடுவானோ அது போன்றே போராடுவான் பைத்துல் மக்திஸை கைப்பற்றுவதற்காக. முஸ்லிம்களுடைய அக்கீதா, அதை நிலையாக அறிந்திருக்க வேண்டும். அந்த நேசம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். சதா நேரமும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த பள்ளியை பற்றிய நினைவு உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். ஸலாஹுத்தீன் அய்யூபி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர்கள் சொல்லுவார்கள், நான் எப்படி சிரிப்பது, நான் எப்படி ஆனந்தமோடு இருப்பது,
எதிரிகளுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவர்களுக்கு அதை வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் இந்த பூமியில். ஸலாஹுத்தீன் அய்யூபி முஸ்லிம் சமூகத்திற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் சில ஆண்டுகளில் கையை விட்டு சென்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு மனிதரை கொண்டு அல்லாஹ் மீண்டும் பைத்துல் மக்திஸை முஸ்லிம்களுடைய கரத்தில் ஒப்படைத்தான். அவர்களுக்கு இருந்த ஏக்கம் அப்படி. அவர்கள் சிரிக்க மாட்டார்கள், எப்போதும் கவலையோடு இருப்பார்கள். ஏன் ஸலாஹுத்தீனை இப்படி இருக்கிறாய்? எதிரிகளுடைய கரத்தில், நஸ்ரானிகளுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி இந்த பூமியில் நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை அதை பற்றி எந்த கவலையும் நமக்கு கிடையாது, அதை பற்றி எந்த நினைவும் நமக்கு கிடையாது. ஏதோ பலஸ்தீனில் வாழக்கூடியவர்கள் பலஸ்தீனுக்காக போராடுகிறார்கள், தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக போராடுகிறார்கள். அதற்காக ஏன் குழந்தைகளை இறக்கிறார்கள்? அதற்காக ஏன் போராட்டம் செய்கிறார்கள்? அந்த நாட்டை யாரிடத்திலே ஒப்படைத்து சலாமோடு வாழ வேண்டியதுதானே என்று கேட்கிறார்கள். எதிரிகளுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கும் பொழுது எந்த சலாம் இந்த பூமியில் இருக்க முடியும்? யாருடைய உதவி இந்த பூமியில் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்விடத்திலே மேலானதா, மஸ்ஜித் நபவி அல்லது பைத்துல் மக்திஸ் அல்லாஹ்விடத்திலே மேலானதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி, இந்த பள்ளியில் தொழுவது அந்த பள்ளியில் தொழுவதை விட 4 தொழுகைக்குரிய அந்தஸ்தை விட உயர்ந்தது. இந்த பள்ளியில் தொழுவது அந்த பள்ளியில் தொழுவதை விட 4 தொழுகைகள் தொழுவதை விட மேலானது. வநிஅமல் முஸல்லி ஹுவ, எப்படிப்பட்ட சிறந்த தொழுகையாளி அவன். அவனிடத்திலே, நல்ல கவனிங்க இந்த ஹதீஸ், அவனிடத்திலே தன்னுடைய வாகனத்தை கட்டக்கூடிய அளவுதான் இடம் இருக்கும். அதில் இருந்து பைத்துல் மக்திஸை அவன் பார்ப்பது கைருன் லஹு மினத் துன்யா ஜமீஅன், இந்த ஒட்டுமொத்த துன்யாவும் அவனுக்கு கிடைப்பதை விட மேலாக கருதுவான். இந்த காலத்தை சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை தன்னுடைய 2 கண்ணால் அவன் அந்த சிறிய வாசலின் வழியாக பார்ப்பதை அவன் கருதுவான் ஒட்டுமொத்த துன்யாவும் அவனுக்கு கிடைப்பதை விடவும். மாளிகைகள் இருக்கும், செல்வத்தில் வாழ்வான், வசதியில் வாழ்வான், எல்லாம் இருக்கும். அவனுடைய உள்ளம் எதை நோக்கி நாடிக்கொண்டிருக்கும்? அதைத்தான் சொல்கிறார்கள். எதை நோக்கி நாடிக்கொண்டிருக்கும்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஅதுத் சித்தன் பைன யதை இஸ்ஸாஅ, மறுமை வருவதற்கு முன்னால் இந்த 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். மௌத்தி, என் மரணம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் மறுமையின் அறிகுறி. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ثم فتح بيت المقدس, பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவது. பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவது. பைத்துல் மக்திஸ் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முன்னறிவிப்புக்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்டது. எப்போது? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு மீண்டும் வெற்றி கொள்ளப்பட்டது ஸலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு மீண்டும் வெற்றி கொள்ளப்படும் மறுமைக்கு முன்னால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாழ் முடிவதற்கு முன்னால் அந்த நாளை விரைவுபடுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உரை பைத்துல் மக்திஸுடைய வரலாற்றை குறிக்கக்கூடிய உரை. இந்த வரலாறு ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இது தன்னுடைய வாழையடி வாழையாக தன்னுடைய பரம்பரைக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு இதை பற்றிய முக்கியத்துவத்தை, இந்த வரலாறு கடந்து வந்த பாதைகளை எடுத்து கூறியாக வேண்டும். வரலாறை அறியாத சமூகம் தன்னையே மறந்த சமூகமாக மாறிவிடும். இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்ஆனியின் என்ற கோத்திரத்தார்கள், அரபுகள் அவர்கள் கன்ஆனியின். இந்த அரபு கோத்திரத்தார்கள் அரபுடைய மைய பகுதியிலிருந்து வடக்கு பகுதியை நோக்கி பயணமாகி ஜோர்தானுடைய நதிக்கரையில் தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். பசியால், வறுமையால், மழையின்மையால் ஏதாவது நதிக்கரையை தேர்ந்தெடுத்து தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கன்ஆனியின் அந்த கோத்திரத்தார்கள் ஜோர்தானுடைய நதிக்கரையில் வந்து தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு முன்னால் அந்த இருப்பிடத்தில் யாரும் வாழவில்லை. அதனால் அந்த ஊர் கன்ஆன் என்று அழைக்கப்பட்டது. அர்து கன்ஆன். கன்ஆன் வாசிகள் அங்கே வந்து தங்கியதால் அது கன்ஆன் ஊர் என்று அழைக்கப்பட்டது. இந்த கன்ஆனில் தான் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். ஷிர்க்கும் குஃபுரும் தலைவிரித்து ஆடக்கூடிய காலத்தில் ஷிர்க்கை விலை பேசி விற்கக்கூடிய ஆசர் என்ற தந்தைக்கு குழந்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பிறக்க வைக்கிறார். சிறு வயதில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கன்ஆன் வாசிகளுக்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் தீனை பற்றியும் எடுத்து வைக்கிறார்கள். நீண்ட வரலாறு நாம் எல்லாம் அறிந்ததுதான். தந்தை எதிரியாக மாறுகிறார், ஊர் எதிரியாக மாறுகிறது, அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் எதிரியாக மாறுகிறான். தந்தை சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம், என்னுடைய சிலைகளையா தெய்வங்களையா இப்ராஹிமே புறக்கணிக்கிறாய்? லஇல்லம் தன்தஹி, இதிலிருந்து நீ விலகவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் எறிந்து கொள்ளுவேன், என்னை விட்டு தூரமாகிவிடு. தந்தை சொல்கிறார் மகனை பார்த்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால ஸலாமுன் அலைக், ஸலாமுன் அலைக், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பை தேடுவேன், அல்லாஹ் இரக்க குணமுடையவனாக இருக்கிறார். சொன்னார்கள், வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், இனிமேல் என்னால் இங்கே வாழ முடியாது, இனிமேல் என்னால் வாழ முடியாது, உங்களையும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களையும் நான் புறக்கணித்து செல்கிறேன். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த அரசருக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்தது. நெருப்பு குண்டம் எரிக்க வைக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வீசப்பட்டார்கள். அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதம் நடந்தது. அதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வாழ முடியாது என்று தெரிந்து கன்ஆனிலிருந்து ஷாமை நோக்கி பயணம் மேற்கொண்டார்கள். ஷாம் என்றால் என்ன? சிரியா மட்டுமல்ல, ஷாம் என்ற பிரதேசம் சிரியா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், உர்துன், ஜோர்தான், சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், இந்த 4 பகுதிகள் இன்னும் சில பகுதிகளை உள்ளடக்கியதால் ஷாம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கன்ஆனிலிருந்து முதலாவதாக எங்கே வருகிறார்கள்? ஷாமை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். அங்கும் வாழ முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. பசி, வறுமை வாட்டுகிறது, மழை இல்லாத நிலை ஏற்படுகிறது. உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு கன்ஆனிலிருந்து ஷாமை நோக்கி வந்தவர்கள் ஷாமிலிருந்து மிஸ்ரை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். மிஸ்ர் என்றால் எகிப்து. எகிப்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எகிப்தில் நுழையும் போதுதான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறார். நிகழ்வு தெரியுமா? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை அவர்களுக்கு அந்த அரசனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தவறான முறையில் அந்த அரசன் நடக்க முற்படுகிறான், தொட முயற்சி செய்கிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், கை செயலெடுக்கிறது. 2வது முறை சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். 3வது முறை, 4வது முறை சொல்லிவிட்டார் அரசன், நான் உன்னை விட்டு விடுகிறேன், எனக்கு நிலையை சரியாக்கி விடு. நீங்கள் மனித இடத்தில் உள்ள பெண்ணை அழைத்து வரவில்லை, ஷைத்தானை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அந்த அரசன் சொல்லுகிறான், இது சூனியக்கார பெண், திரும்ப எடுத்து சென்று விடுங்கள், உன்னை நான் விடுதலை செய்கிறேன், அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பணிப்பெண்ணையும் உனக்கு கொடுக்கிறேன். யாரை கொடுத்தார்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம்.
ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அவர்களை அன்பளிப்பாக அந்த அரசர் கொடுக்கிறார் மிஸ்ரில். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் வாழ முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் மீண்டும் கன்ஆனுக்கு வருகிறார்கள். பயணம் புரிஞ்சுதா? கன்ஆனிலிருந்து ஷாம், ஷாமிலிருந்து மிஸ்ர், மிஸ்ரிலிருந்து மீண்டும் கன்ஆன் இந்த இடத்திற்கு வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் சிறந்த ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது நபியாக கன்ஆனில் பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு குழந்தை பிறந்தவுடன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வருகிறது. அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஹாஜர் அவர்களை திருமணம் முடித்தவுடன் குழந்தை கிடைத்ததை பார்த்தவுடன் சாரா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ரோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையும் வருகிறது, நபியே உங்களுடைய மனைவியாகிய ஹாஜரையும் இஸ்மாயில் என்ற குழந்தையையும் நீங்கள் அழைத்து சென்று இங்கே விடுங்கள். மக்காவில் எந்த ஒரு விவசாய நிலமும் இல்லாத, எந்த மனிதர்களும் வாழாத, புற்பூண்டுகளை முளைக்காத இடத்திற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுகிறார்கள். எதுவும் பேச விட்டு திரும்ப வருகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவரே இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹுவா? இப்படி தண்ணீர் இல்லாத, உணவில்லாத, எந்தவித புற்பூண்டுகளும் முளைக்காத, யாரும் இல்லாத இடத்தில் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையையும் விட்டு செல்லும்படி கட்டளையிட்டவர் அல்லாஹுவா? ஆம் என்று சொன்னார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி என்றால் அவன் எங்களை வீணாக்க மாட்டான், செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன தவக்குல் அது, என்ன ஈமான் அது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு செல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாத், யா அல்லாஹ், என் ரப்பே என்னுடைய சந்ததிகளை நான் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் விட்டு செல்கிறேன். غَيْرِ ذِي زَرْعٍ, அங்கே எந்த விவசாய நிலங்களும் இல்லை. இந்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட இல்லத்தின் அருகில். பைத்துல் ஹராம் அங்கே இருந்துச்சா? மக்கா கஅபா இருந்துச்சா? எப்படி தெரியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞானத்தை இப்படி வரப்போகிறது என்ற ஞானத்தை கொடுத்திருக்கலாம். சொன்னார்கள், இந்த பைத்தின் அருகில் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறார்கள்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவதற்காக யா அல்லாஹ் உலக மக்களின் பார்வையை, உள்ளத்தை அவர்களை நோக்கி திருப்பி விடு யா அல்லாஹ். வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், நீ உனக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய அருள்கொடையில் இருந்து அவர்களுக்கு ரிஸ்கை அலியா அல்லாஹ் என்று கேட்டார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கன்ஆனுக்கு மீண்டும் திரும்புகிறார்கள், மக்காவில் அவர்களை விட்டுவிட்டு. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு வருகிறார்கள், கனவை செயல்படுத்துவதற்காக. கனவை சொல்லுகிறார்கள் மகனிடத்திலே. மகன் சொன்னார்கள், என் தந்தையே, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ எனக்கு அதை செயல்படுத்துங்கள். இஃப்அல் மா துமர், எதை அல்லாஹ் கட்டளையிட்டானோ செயல்படுத்துங்கள். நடந்த நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இந்த பூமியில் மீண்டும் மஸ்ஜிதுல் ஹராமை எழுப்புங்கள். அல்லாஹ்வுடைய முதல் இல்லம் எழுப்பப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا. அந்த கவாயிதை அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த அடித்தளத்தை அவர்கள் உயர்த்தியதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இருவரும் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நீ கொடுத்த கட்டளை இருந்தாலும் இதை செய்தோம், இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு முதல் இல்லத்தை இந்த பூமியில் அமைத்தார்கள். மறுபடியும் கன்ஆனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்தவுடன் அமைத்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா.
மஸ்ஜிதுல் அக்ஸாவை அமைத்தவர் யார் என்று படித்தோம் இதுவரை. மஸ்ஜிதுல் அக்ஸா யாரால் கட்டப்பட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் முன்னாடி சொன்னோம். யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்த், இந்த பூமியில் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் ஹராம். ثم அதற்கு பிறகு எது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இரண்டுக்கும் இடைப்பட்ட கால அளவு எது? 40 சன, 40 மாதங்கள் தான், 40 ஆண்டுகள் தான். இப்ப 40 ஆண்டுகள் தான் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கால அளவு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்போது வந்தவர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்களுடைய சந்ததியில் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கும் தாவூதின் மகன் சுலைமான் அவர்களுக்கும் இடைப்பட்ட கால அளவு 1000 ஆண்டுகள். இவர்களுக்கு பின்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூதின் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள கால அளவு என்ன? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள் 1000 ஆண்டுகள் இடைவெளி உள்ளது. இப்ப 40 ஆண்டுகளில் எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்க முடியும்? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதலாக இந்த பூமியில் நிறுவியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு மீண்டும் அதை புதுப்பித்து ஒரு பெரிய கட்டிடமாக பினா அதீமன் பெரிய கட்டிடமாக கட்டியது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது பள்ளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இந்த பூமியில் நிறுவப்படுகிறது மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கன்ஆனியின் அந்த கன்ஆன் வாசிகளோடு தங்களுடைய காலத்தை நிம்மதியோடும் பாதுகாப்போடும் தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள். எதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலுவையை கொடுக்கிறான் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்த நபிமார்கள் எல்லோரும் கன்ஆனில் பிறந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மறுபடியும் அந்த ஊரை விட்டு பயணம் மேற்கொள்கிறார்கள். எப்படி பயணம் மேற்கொண்டார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அவர்களை கிணற்றில் வீசினார்கள். அங்கே வந்த வியாபார கூட்டம் அவர்களை கிணற்றில் இருந்து எடுத்து எங்கே நோக்கி அழைத்து சென்றது? மிஸ்ரை நோக்கி அழைத்து சென்றது. மீண்டும் மிஸ்ரை நோக்கி அழைத்து சென்று அங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் எங்கிருந்து தேடி வருகிறார்கள்? கன்ஆனில் இருந்து மிஸ்ரை நோக்கி தேடி வருகிறார்கள். கடைசியில் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறது. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரையும் இங்கே வரும்படி கூறுகிறார்கள், மிஸ்ரை நோக்கி வரும்படி கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பனி இஸ்ரவேலர்கள் யாக்கூபின் சந்ததிகள் அந்த 12 குழந்தைகள் பின்யாமின் அவர்களோடு சேர்த்து எல்லோரும் கன்ஆனில் இருந்து கிளம்பி மிஸ்ரில் மறுபடியும் தஞ்சம் அடைகிறார்கள். இப்ப கன்ஆனில் மறுபடியும் எந்த நபியும் இல்லை. இந்த பயணம் எதுவரை தொடர்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் வரை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே பிறந்தவர்கள்? மிஸ்ரில். ஃபிரௌன் எங்கே ஆட்சி செய்தான்? எகிப்தில். அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள், அங்கே வளர்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து வெற்றி அடைந்து மறுபடியும் பயணம் மேற்கொள்கிறார்கள். எங்கே நோக்கி? எங்கே நோக்கி? கன்ஆனை நோக்கி, பிலஸ்தீனுடைய பகுதியை நோக்கி, பைத்துல் மக்திஸை நோக்கி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன்? அது முஸ்லிம்களுடைய பூமி, அது நபிமார்களுடைய பூமி. அங்கே அல்லாஹ் முஃமின்களுக்கு நிலையான இடத்தை தரவில்லை என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பான். மீண்டும் 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 அல்லாஹ்வுடைய உதவியோடு முஸ்லிம்கள் அங்கே குடிபெறுவார்கள். இதைத்தான் வரலாறு நமக்கு சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸ் பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த அருளுல் முகத்தஸாவில் நுழைய போகிறார்கள். நுழையக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து, யா கௌம் உத்குலுல் அர்தல் முகத்தஸா, இந்த அர்துல் முகத்தஸாவில் நுழையுங்கள் கூட்டமே. பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள், அல்லாஹ் இதைத்தான் உங்களுக்கு விதித்திருக்கிறான். ஒருபோதும் இதிலிருந்து உங்களுடைய பாதங்களை பின்னோக்கி வைத்து விடாதீர்கள், நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள்.
அப்போது சொன்னார்கள் பனி இஸ்ரவேலர்கள், காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், பலமுள்ள ஒரு கூட்டம் உள்ள இருக்கிறது மூசா, அவர்களாக வெளியேறாதவரை நாங்கள் உள்ளே நுழைய மாட்டோம். அவர்களாக வெளியே வந்தால் தான் நாங்கள் உள்ள போவோம், போய் எங்களால் போராடலாம் முடியாது, அவர்களோடு சண்டையிட எங்களுக்கு சக்தி இல்லை, அவர்கள் வெளியே வரட்டும், நாங்கள் உள்ளே நுழைகிறோம். அவ்வளவு பெரிய யூதர்களுடைய கூட்டத்திலும் பனி இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்திலும் 2 பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, உள்ள போகணும். யாரு சப்போர்ட் பண்ணல? சொன்னார்கள், மூசா நீயும் உன் ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம். பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ், ஞானும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் நான் பொறுப்பு, ஆனால் இவர்களுக்கு நான் பொறுப்பில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனையை பொதுவாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பனி இஸ்ரவேலர்களும் பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கக்கூடிய நர்லுல் முகத்தஸாவில் நுழைய முடியாமல் 40 ஆண்டுகள் அல்லாஹ் தடை செய்தான். அவர்கள் அந்த இடத்திலேயே சுற்றி திரிந்தார்கள், உள்ளே நுழைய முடியவில்லை. அல்லாஹ் தண்டனையாக கொடுத்தான் பனி இஸ்ரவேலர்களுக்கு அதை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உயிர் இந்த பூமியில் இருந்து பிரிய போகும் வரை அந்த பூமியில் நுழையவில்லை. ஆனால் தன் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த அர்துல் முகத்தஸாவில் நுழைய வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் விரும்பினார்கள். மௌத்துடைய நேரம் வருகிறது, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அர்துல் முகத்தஸா அந்த இடத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை எனக்கு தரவில்லை என்றாலும் கல்லறியக்கூடிய தூரம், அந்த தூரம் அளவிற்காவது என்னை நெருக்கி விடு யா அல்லாஹ், அந்த நெருக்கிய இடத்திலிருந்து என் உயிரை நீ கைப்பற்ற வேண்டும். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கம், ஒரு நபியின் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த ஏக்கம், அது பைத்துல் மக்திஸை நுழைய வேண்டும், பைத்துல் மக்திஸை நோக்கி நுழைய வேண்டும் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அதே இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரை கைப்பற்றினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமின் கபர் எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் நுழையவில்லை, பனி இஸ்ரவேலர்களும் அதற்கு பிறகு நுழையவில்லை. 40 ஆண்டுகளுக்கு பிறகு யூஷா இப்னு நூன் என்ற ஒரு வாலிபர் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு வாழ்ந்தவர், அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளித்தான் உள்ளே நுழைவதற்கு. அவர்களுடைய கரத்தில் அந்த ஆட்சி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜாலூத் மிகப்பெரிய நேர்மையான ஆட்சியாளர், தாலூத்தை எதிர்த்தவர். தாலூத் நேர்மையான ஆட்சியாளர், ஜாலூத்தை எதிர்த்தவர். தாலூத் அவர்கள் யாருடைய உதவியை நாடினார்கள் ஜாலூத்தை அழிப்பதற்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நுழைகிறார்கள். நுழைந்து ஜாலூத்துடைய படையில் தாலூத்துடைய படையில் இருந்து ஜாலூத்தை தோற்கடித்து பைத்துல் மக்தஸில் மறுபடியும் ஒரு நபியாக ஆட்சிக்கு பொறுப்பேற்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் பிறக்கிறார்கள் குழந்தையாக? யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களிடத்திலே அந்த பைத்துல் மக்திஸுடைய முழுமையான ஆட்சி இருந்தது. அல்லாஹ் எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். பைத்துல் மக்திஸை அல்லாஹ் அவர்கள் கட்டினார்கள். ஜின்களுடைய அவர்களுடைய அல்லாஹ் கொடுத்த அவர்களுக்கு இருந்த சக்தியை கொண்டு பைத்துல் மக்திஸ் கட்டியதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே 3 துஆ செய்தார்கள். நசாயி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு சஹீஹுடைய தரம் கொடுக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டியதற்கு பிறகு 3 பிரார்த்தனையை முன்வைத்தார்கள். முதல் பிரார்த்தனை, யா அல்லாஹ், என் ஆட்சி என் சட்டம் உன்னுடைய சட்டத்தை ஒப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்புக்கு ஒப்பான தீர்ப்பாக அமைய வேண்டும். இரண்டாவது, யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த ஆட்சியை போன்று
இந்த பூமியில் எவருக்கும் நீ ஆட்சியை கொடுக்க கூடாது. மூன்றாவது, யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த பள்ளியில் நுழைந்து 2 ரக்காத்துகளை தொழுது வெளியேறுகிறார்களோ அவர்கள் பிறந்த குழந்தை எப்படி பாவம் இல்லாமல் பிறக்குமோ அது போன்று வெளியேற வேண்டும். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். பைத்துல் மக்திஸில் தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுதால் அவர் வெளியேறுவார், பிறந்த குழந்தை எப்படி பாவம் இல்லாமல் இருக்குமோ அது போன்று. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் அவர்களுடைய மகன், மதீனாவிலிருந்து இந்த ஒரு ஹதீஸை நிறைவேற்றுவதற்காகவே பைத்துல் மக்திஸில் சென்று 2 ரக்காத் தொழுவார்கள். அங்கே சென்று தண்ணீர் கூட அருந்த மாட்டார்கள். ஏன்? இந்த நோக்கத்துக்காக தவிர, இந்த 2 ரக்காத்துடைய நோக்கத்துக்காக தவிர வேறு எதுக்காகவும் நான் வரலன்னு நிரூபிக்கிறதுக்காக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர். அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பலஸ்தீனுடைய ஆட்சி ரோமர்களுடைய கரத்தில் வந்தது. ரோமர்களுடைய ஆட்சி காலம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் பிறந்ததற்கு பிறகும் பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் வரை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு நடவடிக்கையும், போருடைய நடவடிக்கைகளை நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மக்திஸை நோக்கி மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு இல்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அவர்களுடைய கட்டளையில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மக்திஸை மீண்டும் வெற்றி கொடுக்கிறார்கள். யர்முக்குடைய யுத்தம் முடிகிறது. அந்த அரசன் சொல்லிவிட்டால் பைத்துல் மக்திஸ் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். ஒரு நிபந்தனை, அமீருல் முஃமினீன் இங்கே வர வேண்டும். யார் அமீருல் முஃமினீன்? உமர் இங்கே வர வேண்டும். உமர் இங்கே வந்தால் அவருடைய கரத்தில் சாவியை கொடுக்கிறோம், ஆட்சியை ஒப்படைக்கிறோம். ரத்தங்கள் வீழவில்லை. உமர் இப்னுல் கத்தாப் மதீனாவில் இருந்து சஹாபாக்களுடைய அலி இப்னு அபி தாலிபுடைய ஆலோசனையோடு கிளம்பி வருகிறார்கள். ஒரே ஒரு வாகனத்தில், ஒரே ஒரு வேலையாளோடு, ஒரே ஒரு பணியாளரோடு. சுப்ஹானல்லாஹ், கலீஃபா, அமீருல் முஃமினீன். எப்படி நிபந்தனை? அந்த இருவருக்கும் சிறிது தூரம் நான், சிறிது தூரம் நீ, அவ்வளவுதான். இதான் நமக்குள் நிபந்தனை. ஒற்றுக்கொண்டால் என்னோட வாயிலை எண்ணல் வேண்டும். இருவரும் சம்மதிக்கிறார்கள். பாதி தூரம் உமர், பாதி தூரம் அவருடைய வேலையாளர். பலஸ்தீனுக்கு நுழையக்கூடிய வேலை. ஹிர்கல் அரசன், பலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருப்பவன், மிகப்பெரிய விரிப்புகளோடு, மாலைகளோடு உமரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். யூதர்களுடைய மத தலைவர்கள், கிறிஸ்தவர்களுடைய மத தலைவர்கள் எல்லோரும் யார் உமர் என்று பார்ப்பதற்காக இருக்கிறார்கள். ஆனால் நுழையக்கூடிய வேலையில் மேலே வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு தான்? வேலையாளுக்கு. வேலையாள் சொன்னார், உமரே உங்களை எதிர்பார்க்கிறார்கள், நீங்க தான் மேல. உமர் கீழே தான். 16 ஒட்டுகளுடைய ஆடைகளோடு, சேரும் சகதியும் மண்ணில் படிந்து, ஒரு கலீஃபா, ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய, முஸ்லிம்களுடைய இறை இல்லத்தை கைப்பற்றுவதற்காக உள்ளே நுழைகிறார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகிறார். யா உமர், யா உமர், இந்த மக்கள் உம்மை இப்படி பார்க்க விரும்பவில்லை உமரே. இதோ ஆடை தருகிறேன், இதோ காலணி தருகிறேன், மாற்றிக்கொண்டு உள்ளே வாருங்கள், மேலே ஏறுங்கள் உமரே வாகனத்தில். மக்கள் அவரை உமராக, உங்களை பணியாளாக நினைக்கக்கூடும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூ உபைதாவை பார்த்து, யா அபா உபைதா, உன்னை தவிர வேறு யாராவது இதை சொல்லியிருந்தால் நடந்திருப்பது வேறு. சொன்னார்கள், தங்கத்தில் எழுதக்கூடிய வார்த்தைகளை, யா அபூ உபைதா, இழிவானவர்களாக வாழ்ந்த எமக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். ஆட்சியில் கண்ணியம் இல்லை. அல்லாஹ் உணர்ந்துங்க, ஆட்சியில் கண்ணியம் இல்லை, அதிகாரத்தில் கண்ணியம் இல்லை, செல்வத்தில் கண்ணியம் இல்லை, பதவியில் கண்ணியம் இல்லை. கண்ணியம் ஒரு முஸ்லிமுக்கு ஈமானை பின்பற்றுவதுதான். ஆனா இன்னைக்கு
ஈமான் இஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு வேற. அவங்களுக்கு தேவை ஆட்சி பதவி, அவங்களுக்கு தேவை மரியாதை கண்ணியம். அதற்காக எதை இழக்க வேண்டுமானாலும் இழக்க தயார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு உள்ளே நுழைகிறார்கள். பைத்துல் மக்திஸுடைய சாவி அவர்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இல்லத்தில் சென்று எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிறார்கள். சில நிகழ்வுகள் நடக்கிறது அங்கே. அதற்கு பிறகு அதான் சொல்லுமாறு பணிக்கப்படுகிறது. அதான் யார் சொல்வது? யார் சொல்வது அதானே? எங்கே பிலால்? அழைத்து வாருங்கள் பிலாலை. பிலால் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு பிலால் தான் சொன்னதில்லை, சொல்ல முடியாது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் கேட்டார்கள், பிலால் உங்களுடைய அதானை எதிர்பார்க்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு முதலாக அதான் ஒழிக்கப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை வந்தவுடன் நபித்தோழர்கள் கலங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை நினைத்து ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது. தும்ம ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ். என் மரணத்திற்கு பிறகு இரண்டாவது நடக்கக்கூடிய மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி, பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நினைவில் சஹாபாக்கள் அங்கே கலங்குகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அங்கு இருக்கக்கூடிய இடங்களையும் உமர் இப்னு கத்தாப் பார்வையிடுகிறார்கள். ஒரு சர்ச்சுக்கு செல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த சர்ச்சில் நுழைகிறார்கள். அசருடைய நேரம் வருகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், அசரை இங்கே தொழுங்கள் உமர், எங்களுக்கு அது கண்ணியம், இங்கே தொழுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இங்கே தொழுதால் பின்னால் வரக்கூடிய மக்கள் இது கிறிஸ்துவ ஆலயம் அல்ல, பள்ளிவாசல் என்று போராடுவார்கள், தொழ முடியாது என்று வெளியே வந்து ஒரு இடத்தில் தொழுதார்கள். பின்னால் அந்த இடத்தில் பள்ளி கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் உமர் என்று. மஸ்ஜித் உமர் இன்றும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிந்தனை அது. முஸ்லிம் சமூகத்தின் நீதி அது. இரத்தங்கள் ஓட்டப்படாத முஸ்லிம்கள் ஆட்சி செய்தால், மதத்தலங்கள் இடிக்கப்படாத முஸ்லிம்கள் ஆட்சி செய்தால், பிற மதத்தார்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படாமல் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் படித்த பாடம் அது. மக்காவில் நுழையும் பொழுது ஒரு சஹாபி சொன்னார்கள், நபித்தோழர்கள் சிலர் சொன்னார்கள், இன்று மக்காவின் கண்ணியம் பாதுகாக்கப்படாது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவின் கண்ணியம் இன்றுதான் பாதுகாக்கப்படும், எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அதற்கு பிறகு உஸ்மான், அதற்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப், அதற்கு பிறகு ஹசன், அதற்கு பிறகு முஆவியா, அதற்கு பிறகு உமவியாக்கள் ஆட்சி காலம். உமவியாக்கள் ஆட்சி காலத்தில் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்தான் மீண்டும் அந்த பள்ளியை புதுப்பிக்கிறார். ஒரு குப்பா கட்டப்படுகிறது. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி ஒரு குப்பாவை காட்டுறாங்க. ஒரு குப்பா, அது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல, அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அது. மஸ்ஜிதுல் அக்ஸா வேறு. கட்டப்பட்டு அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைகிறது. அதற்கு பிறகு சிறிது காலத்தில் மீண்டும் முஸ்லிம்களுடைய கரத்தில் இருந்து 1099 கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 1099 மீண்டும் சிலுவை யுத்தம் நடந்து கிறிஸ்தவர்களுடைய கரத்தில் பைத்துல் மக்திஸ் மீண்டும் செல்லுகிறது. அதற்கு பிறகு 90 ஆண்டுகள் முஸ்லிம்களால் பைத்துல் மக்திஸை நெருங்க முடியவில்லை. சிலுவை யுத்தம் நடந்து முஸ்லிம்கள் நடத்தப்பட்ட முறை சாதாரண நிலை அல்ல. 70,000 முஸ்லிம்களை பைத்துல் மக்திஸில் வைத்தே கொலை செய்தார்கள். பைத்துல் மக்திஸ் குதிரைகளுடைய கால் பகுதி நனையும் அளவிற்கு முஸ்லிம்களுடைய இரத்தத்தால் நிரப்பப்பட்டது. அவ்வளவு குரோத போக்கை, வெறுப்பை அவர்கள் கடைபிடித்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் 1187 சலாஹுத்தீன் அய்யூபி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர்கள் மூலமாக ஹத்தீனுடைய யுத்தத்திற்கு பிறகு பைத்துல் மக்திஸ் மீண்டும் வெற்றி கொள்ளப்படுகிறது. பைத்துல் மக்திஸில் சலாஹுத்தீன் அய்யூபி நுழைகிறார்கள். அந்த இடம் குப்பை கூலமாக மாற்றப்பட்டிருந்தது. சாக்கடைகள் திருப்பிவிடப்பட்டு கழிவுகள் சேரக்கூடிய இடமாக பைத்துல் மக்திஸை மாற்றி இருந்தார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி கவலையோடு கண்ணில் நீரோடு அந்த இடத்தை முழுவதும் சுத்தப்படுத்தி ரோஜா தண்ணீரை கொண்டு பைத்துல் மக்திஸை சுத்தப்படுத்தினார்கள். அங்கே இருந்த அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த சிலுவை, அதை அப்படியே கையில் எடுத்து பத்திரப்படுத்தி கிறிஸ்தவர்களுடைய கரத்தில் ஒப்படைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களுடைய நீதி அது.
இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் அதுதான் நடக்கும். இஸ்லாமிய ஆட்சி ஒரு நாட்டில் நுழைந்தால் உமர் இப்னு கத்தாப் எதை செய்தார்களோ, சலாஹுத்தீன் அய்யூபி எதை செய்தாரோ அதைத்தான் நாமும் செய்வோம். பலஸ்தீன் மீண்டும் வெற்றி கொள்ளப்பட்டாலும் எங்களுக்கு அதான் நடக்கும். யாரையும் போர் செய்து கொலை செய்வதோ, யாரையும் தண்டிப்பதோ, யாரையும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கமோ முஸ்லிம்களுக்கு கிடையாது. அதற்கு பிறகு பைத்துல் மக்திஸ் இன்று வரை முஸ்லிம்களுடைய கரத்தில் இல்லை. ஆனால் மீண்டும் மறுமைக்கு முன்னால் பைத்துல் மக்திஸ் முஸ்லிம்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படும். அர்துல் மஹ்ஷர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது அர்துல் மஹ்ஷர். மஹ்ஷர் எழுப்பப்படக்கூடிய இடம், அது அந்த பகுதி. நாளை மஹ்ஷர் ஒன்று கூட்டப்படக்கூடிய இடம் அது. அந்த இடத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், புனிதப்படுத்துவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வரலாறு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டிருக்க வேண்டும். இன்று நடக்கக்கூடிய சூழ்ச்சி சாதாரண சூழ்ச்சி அல்ல. பைத்துல் மக்திஸை தரைமட்டமாக்க வேண்டும் என்று யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி சாதாரண சூழ்ச்சி அல்ல. பைத்துல் மக்திஸிற்கு கீழே சுரங்கங்கள் தோண்டப்பட்டு பைத்துல் மக்தஸ் தரைமட்டமாக ஆக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரே குறிக்கோள் சுலைமான் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தை, ஒரு ஹைக்கல் என்ற ஒரு கோயிலை அங்கே கட்டுவதுதான். பைத்துல் மக்திஸை எடுத்து வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். அது நடக்கும் வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அதற்கான போராட்டம் தான் இன்று முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பலஸ்தீன் வாசிகள் அல்லது அவர்களோடு சேர்ந்து முஸ்லிம்கள் போராடக்கூடிய காட்சிகள். நிறைய அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அங்கே எல்லோரும் செல்ல முடியாது. ஜும்ஆவிற்கு எல்லோரும் கலந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நேரத்திற்கு பெண்கள், ஒவ்வொரு நேரத்திற்கு ஆண்கள் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் நுழைய முடியும். யூதர்கள் பாதுகாப்போடு உள்ளே நுழைவார்கள், நடக்கிறது என்று தெரியாது, எதை சேதப்படுத்துகிறார்கள் என்று தெரியாது. அவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் பைத்துல் மக்திஸ் தரையோடு தரையாக மாற வேண்டும், தங்களுடைய வணங்குமிடம் அங்கே வர வேண்டும் என்பதுதான். அதற்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா வழியிலும் செய்வார்கள். அதிலிருந்து இந்த சமூகம் அல்லாஹுடைய உதவியை அந்த வாசிகளுக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்றால் தன்னை அந்த சமூகம் மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹுடைய உதவியை அந்த சமூகத்திற்கு எம்மால் கொண்டு வர முடியும். தன்னை மாற்றிக்கொள்ளாத சமூகம் வாயளவில் எதை பேசினாலும் அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மரணம் அடைவதற்கு முன்னால் 2 ரக்அத்துகள் இன்ஷா அல்லாஹ் பைத்துல் மக்திஸில் தொழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. என் கண்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அந்த இல்லத்தை வெற்றி கொள்ளப்பட்ட செய்தியை நம்முடைய கண்களாலும் காதாலும் கேட்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்த அந்த நாளை விரைவுபடுத்துவானாக. அதற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவானாக. வலா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.